வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப வேலையெல்லாம் அதிகம் கிடையாது. ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரியான ஒரு புட்டிங் ரெசிபி தான். ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், இப்போ டேரெக்டாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். அதில் வந்து இது வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மேலே வந்து கொஞ்சோண்டு பாதாம், முந்திரி எல்லாம் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். பால் காய்ச்சிற பாத்திரத்தில் 200 ml தண்ணி. அகர்னு சொல்லக்கூடிய கடற்பாசி ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். 5 கிராம் தண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுப்பில் வைங்க. டக்குன்னு கரையும். உடனே வச்சிங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு ஒரு 1/2 லிட்ரு பால். மில்க் மேடு ஒரு டின் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கரண்டி தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 லிட்ரு ஆவின் பால் வந்து நான் நல்லா காய்ச்சி, தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இந்த கடற்பாசி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ காய்ச்சி வச்ச பாலை இதில் ஊற்றிக்கிறேன். இது ஆவின் க்ரீன் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சிடணும். நல்லா காய்ச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நான் நல்லா கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாக வர்ற மாதிரி இருக்கும். அது அந்த கடற்பாசியோடு சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து மில்க் மேடு சேர்த்துக்கலாம். மில்க் மேடும் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு கரண்டி சேருங்க, கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி அளவு அதிகமாக வச்சிடாதீங்க. தண்ணி அளவு அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்ப தண்ணியாக ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது மட்டும்தான். மற்றபடி இது சொதப்பாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, ஒரு கரண்டி அளவுக்கு, குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. இதில் சுகர் நான் இது வரைக்கும் சேர்க்கலை, இதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறேன். இந்த மில்க் மேட்லேயே ஏற்கனவே சுகர் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தான் மில்க் மேடு ஊற்றணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மில்க் மேடு ஊற்றினோன்னே இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக வரும், திக்காக வரும். அந்த டைமில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். நான் நாட்டு சக்கரை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து, எந்த ஃபுட் கலரும் எதுவுமே நான் சேர்க்கலைங்க, ப்ளெயினாக தான் செஞ்சு காட்டுறேன். நான் வந்து இன்றைக்கி மில்க் மேடு பால் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதிலே வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸில் செய்யலாம், இல்லை நிறைய விதமாக ரோஸ் மில்க்கு நிறைய விதமாக செய்யலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சு இப்போது ஒரு தட்டில் ஊற்றிக்கலாம். இல்லை ட்ரே இருக்குது, கிளாஸ் ட்ரே இருக்குன்னா நீங்கள் அதிலே ஊற்றிக்கலாம். நான் 2லேயும் ஊற்றி காட்டுறேன். இப்போ தட்டில் ஊற்றி வடிகட்டி வச்சு ஊற்றுங்க. அதுதான் அந்த ஆடை கிட இருந்துச்சுன்னா அதில் வந்து இதாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. தட்டில் ஊற்றிடுங்க, சாப்பாட்டு தட்டில் ஊற்றிடுங்க. மேலே ஏதாவது பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா அது செட் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஹோல்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பவுலில் மிச்சம் இருக்கிறத ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி கிளாஸ் பவுல் பெருசாக நீட்டமாக இருந்தாலும் ட்ரே மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு வழியாக ஊற்றி வச்சிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது நான் ரவுண்டாக புட்டிங் மாதிரி செய்கிறதுக்காக இந்த பவுலில் ஊற்றிருக்கேன். இது மேலே பாதாம், முந்திரி இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தூவிக்கலாம். சில பேர் வந்து ஆறி முடிச்சதுக்கப்புறம் மேலே மட்டும் தூவுவாங்க. இப்படி நம்ம இந்த செட் ஆகிறதுக்கு முந்தையே கொஞ்சம் முன்னாடி தூவிட்டோம்னா அது உள்ளாரையெல்லாம் போய் பதிஞ்சிருக்கும், நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் தட்டில் ஊற்றி வச்சதை என் பசங்களே நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு. எங்கடா தட்டில் ஊற்றி வச்சதே அதை காட்டலையே இவங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
என் பசங்க 2 பேரும் எடுத்து வச்சு ஒரு தட்டில் ஒரு கத்தி எடுத்து வச்சு கட் பண்ணி நான் வெளியில் போயிருந்தப்போ வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. ஃபுல் தட்டையும் சாப்பிட்டுட்டாங்க. மிச்சம் இவ்வளோ தான் இருந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். கட் பண்ணி எடுத்து செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. போட்டி போட்டு சாப்பிடுவாங்க பசங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே மேற்கொண்டு முந்திரியும் பாதாமும் துருவிட்டு சேருங்க. கட் பண்ணி சேர்க்காதீங்க. துருவி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அருமையான கடற்பாசி சூப்பராக உங்களுக்கு எளிமையான முறையில் செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.